மொத்தமாக நாங்கள் தக்காளி சாப்பாடுன்னு சொல்லிடுவோம். என்ன போட்டு செஞ்சாலும் சரி. வெஜ் பிரியாணிலலாம் சொல்கிறது தக்காளி சாப்பாடு அப்படின்னு ஒரே பேச்சு, அவ்வளோதான் சொல்லிடுவோம். காய் போட்டாலும் சரி, காய், கேரட் பீன்ஸு, பச்சை பட்டாணி, மீல் மேக்கர் எல்லாமே போட்டு செய்வோம். ஆனால் தக்காளி சாப்பாடுன்னு சொல்லிடுவோம். குஸ்கா பிரியாணி ஸ்டைல் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் கசகசா, தேங்காய், முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கசகசாவுக்கே ஒரு தனி டேஸ்ட். ஆமாம், கசகசா கூட முந்திரி பருப்பு செஞ்சு. தலைவர் வெளியே போயிட்டாரு. அவரோட வாய்ஸ் மட்டும் தலைவருக்கு என்ன தரீங்கோ வாங்க. நீங்க இந்த கேட்க மாட்டீங்க, இவர் இப்படி கேட்க மாட்டாரு. கவி எங்க இல்ல கேட்பாரு. முதல்ல உங்களுக்கு ஒரு வணக்கம். வாங்க, சாப்பிட்டீங்களா? வணக்கம் தலைவரே. தலைவரே கைதா வந்தது தலைவரே. கவி வந்தாங்களா? உங்க டைலாக்க மறந்துட்டீங்களா? தலைவர் இருக்கிறார். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க உங்க பிரச்சனைய. என்ன பிரச்சனை? முருகன் கேட்பதெல்லாம் கொடுப்பார். கேளுங்க முருகனிடம் சிஸ்டர். கண்டிப்பா கேட்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்ப கவி வந்தாங்களா என்று கேட்டால் அந்த மைனேம் திட்டுறாங்க தலைவர். ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த ஒரே டைலாக்க விட மாட்டேன்னு பிடிச்சி வச்சிருக்கீங்க. எங்க போனாலும் எடுத்த கேள்வி அதை கேட்டா திட்டாம என்ன பண்ணுவாங்க? தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க ஏதோ பஞ்சாயத்துனீங்களே, எங்க? முந்தனேத்தான் நேத்து என்ன பஞ்சாயத்துங்க? சொன்னாரு. தளபதி விஜய். ஹாய் விஜய். உங்கள் பெயர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. அவதான் தளபதி விஜய் தான். தளபதி விஜய். ஹாய் தளபதி விஜய். சங்கர் குமார் அப்படின்னு ஐடியிலேயே பேர் இருக்கு. ஐடியிலே இருக்கு பாருங்க. நாங்கள் ஐடி பேர் வேற, எங்க பேர் வேறன்னு வைக்கல. ஒரே பேர் தான் வச்சிருக்கோம். ஒரே பேர் தான் விஜய். அதே பேர் தான். தளபதி நம்ம ஏற்கனவே வந்துட்டு தான் தளபதி தான். சரி சரி. ஹாய் தளபதி. தலைவரே எனக்கு பொண்ணு பாருங்க. சரிங்க தலைவரே, கண்டிப்பா உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னேன், நீங்க அனுப்பிச்சுடல. பாய் சிஸ்டர் பிரதர். ஓகே, थैंक यू சிஸ்டர். பாருங்க. ஓகே, பொண்ணு பாருங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஜெயராமன் என்னுடைய பெயர். ஓகே ஓகே, ஜெயராமன். ஜெயராமன். ஹாய் ஜெய், வாங்க. எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம வீட்டு பொண்ணு சொல்றாங்க, அதை கேட்போம் என்று கவி வந்தாங்களா என்று நான் கேட்பதில்லை. ஓ, ஓகே ஓகே. மெசேஜ் படிங்க. மேலே போட்டிருக்கீங்களா? நான் பார்க்குறேன். முருகனுடைய கிடைக்கும். ஆமாம், நான் படிச்சேனே. முருகன் கேட்பதெல்லாம் கொடுப்பார், கேளுங்க முருகனிடம் அப்படின்னு சொன்னீங்க. நான் பார்த்தனே. கண்டிப்பாக நான் கேட்டேன். அந்த பொண்ணு பாவம், அதுவே வாழ்க்கை சரியில்லாம ஆமா கையில் ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு பெயரை வைத்து இவர் கேம் ஆடிட்டாரு. தப்புன்னு சொல்லுங்க. அதான், ஆனா அந்த மாதிரி பண்ணாதீங்க. நாங்க வரும்போதெல்லாம் நாங்க அவரை கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்போம். வந்தது இப்படிதான் கேட்பீங்க. பெண்களுடைய சாபத்தை மட்டும் வாங்காதீங்க தலைவரே. இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் அது ஒண்ணுதான். அது நீங்க எங்க போனீங்கனாலும் இது கிடைக்கவே கிடைக்காது. விமர்சனம் கிடைக்காத பாவங்கிறது பெண்களுடைய சாபம் மட்டும்தான். வேணாம் தலைவரே, தப்பு பண்ணாதீங்க. என்ன மை நேம் பச்சை கலரா வரீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஐ அண்ணா இப்பதான்